கடந்த செப்டம்பர் மாதம் முடிந்த தேர்தலில் வெற்றி முடிவுகள் அறிவிக்கப்பட்டு தானுனுடைய அணி படுதோல்வி அடைந்தும் எங்களுடைய வெற்றியை பொறுத்துக்க முடியாமல் உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 8 வழக்குகள் தொடரப்பட்டது. ஆனால் அந்த 8 வழக்குகளுமே 19/2/2014 ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்யப்பட்டது. இதற்கிடையில் பொதுக்குழு, அதாவது எங்கள் தலைமை மேலேயும் நிர்வாகத்தின் மேலேயும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு நிறைவேற்றுவதற்காக வருகின்ற 2/3/2014 பொதுக்குழு கூட்டுவதாக அறிவிப்பு எல்லாருக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகி அங்கே எங்களுடைய மனு தாக்கல் செய்து எங்களுடைய நியாயங்கள் எடுத்துச் சொன்னோம். அங்கே நீதியரசர் ராமநாதன் அவர்கள் இருதரப்பினுடைய வாதங்களையும் கேட்டு எங்களுடைய நியாயத்தை ஏற்றுக்கொண்டு 2/3/2014 நடக்க இருந்த சிறப்பு பொதுக்குழுவை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். இதுதான் முக்கியமாக இதனுடைய ஒரு பாயிண்ட் சார். இது 2/3/2014 நடக்க இருந்த சிறப்பு பொதுக்குழுவை ரத்து செய்யப்பட்டு அதுக்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த நாளில் தானு அவர்கள் ஏற்கனவே போட்ட வழக்குகள் தள்ளுபடியாகி அந்த வழக்கை திரும்ப அப்பீல் பெஞ்சுக்கு அப்பீல் பண்ணியிருக்கார். மறுமுறையீடு செய்து இன்னைக்கு காலையில் 2 நீதிபதிகள் உள்ள ஒரு பெஞ்சுக்கு அந்த கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸையும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி ஆயிடுச்சு. இதுதான் இதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ். அதான் மேல்முறையீடு இந்த ஏற்கனவே தள்ளப்பட்ட 8 வழக்குகள் மேல முறையீடுக்கு வந்தது. அது பெஞ்சுன்னு சொல்லுவோம், அப்பீலுக்கு வந்தது. 2 நீதிபதிகளும் அந்த வழக்கை விசாரித்த பிறகு ஒட்டுமொத்தமாக, அதுதான் அதில் சிறப்பு என்னன்னா, ஒட்டுமொத்தமாக அந்த கேஸ் இன்றே தள்ளுபடி செய்து உத்தரவும் பிறப்பித்திருக்காங்க. அந்த ஒரு இது நடந்தது. ஆக்சுவலாக 19ஆம் தேதியிலிருந்து எங்களுக்கு வந்த தீர்ப்பு என்னன்னா, ராமநாதன் அவருக்கு கொடுத்தது, நாங்கள் சுதந்திரமாக செயல்படலாம், கொள்கை ரீதியான முடிவுகளை எடுக்கலாம்ன்றது தான் அந்த உத்தரவின் அடிப்படை. இதற்கு இடையில அவங்க பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு நடத்தணும்னு சொன்னது சட்ட ரீதியாக தவறுன்றது நாங்கள் சுட்டிக்காட்டின பிறகு அந்த சிறப்பு பொதுக்குழுவும் இப்போ ரத்து செய்யப்பட்டது. அடுத்து நாங்களே இந்த பொதுக்குழு கூட்டலாம் என்ற ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஆக சங்கமே வருகின்ற ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதிக்குள் 7/4/2014 சங்கமே பொதுக்குழு ஏற்பாடு செய்யும். அந்த பொதுக்குழுவில் திரையுலகினுடைய முன்னேற்றத்துக்காக சில கூட்டமைப்புகளோட, பல சங்கங்களோட பேசி சில முடிவுகள் நாங்கள் எடுத்திருக்கோம். அது சம்பந்தமாக, அதாவது திரைப்படங்கள் வெளியிட்டு முறைப்படுத்துவது, விளம்பரத்தை முறைப்படுத்துவது, சேனல்களுக்கு என்னென்ன மெட்டீரியல், அதாவது சாஃப்ட்வேர், நம்ம பாடல்களாக இருந்தாலும் சரி, கிளிப்பிங்ஸாக இருந்தாலும் எந்த முறையில் கொடுப்பது, பிறகு சேட்டலைட்டு வாங்காத சில சேனல்களுக்கு எந்த அடிப்படையில் அவங்களுக்கு படங்கள் கொடுப்பது, அவர் எந்தெந்த கண்டிஷன்ஸில் வாங்குவதுன்ற சில முக்கியமான முடிவுகள் நாங்கள் இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கலான்னு இருக்கோம். அதே நேரத்தில் சில பைலால சட்ட விதியில் சில மாற்றங்கள் கொண்டு வருவதாக உள்ளது. இது எல்லாமே பொதுக்குழுவில் தான் முடிவெடுக்க முடியும். ஆக 7ஆம் தேதி வரக்கூடிய பொதுக்குழுக்குள்ள நாங்கள் நிச்சயமாக அந்த முடிவுகள் எடுப்போன்றதை தெரிவித்துக் கொள்கிறோம். சினிமாவுக்கு சில திரையரங்களுக்கு ஆடியன்ஸ் வர்றது அரிதாக இருக்குது. இதுக்கான காரணத்தை யாராலையும் சொல்ல முடியல. எந்த காரணத்தினால இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் இவ்வளோ பூரா இருக்குது, ஏன், அதாவது நல்லா இல்லாத படங்கள் ஓடாத சூழ்நிலை வேறு, நல்லா உள்ள படங்கள், அதாவது நல்ல படம் சொல்லக்கூடிய படங்களுக்கும் வரக்கூடிய நியாயமான ஒரு வசூலும் வரமாட்டேங்குது. ஏன் ஆடியன்ஸ் நமக்கு இந்த அளவுக்கு நாளுக்கு நாள் குறைந்ததுக்கான காரணம் என்ன?
நாளைக்கு என்ன இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் நம்மளுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தானவர்கள் எங்களோட வந்து பேசினா பரவாயில்லை. ஸோ இந்த கோர்ட் கேஸுன்னு சொல்லும்போது இது ஒட்டுமொத்த சுயநலமாக இருக்கே தவிர மற்றவங்களை இடையூறு பண்ணக்கூடிய ஒரு உண்மையிலே சொல்லப்போனால் இது ரொம்ப இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம் இது சார். பொதுக்குழு வந்து எல்லாருமே அதுதான், அது பேர் அதானே சார். பொதுவாக எல்லாரையும் கூப்பிட்றது தான் பொதுக்குழு. நிச்சயமாக வந்து எல்லாருக்கும் அழைப்பு வந்து போகும், தாராளமாக அவங்க கலந்து கொள்ளலாம். அதே நேரங்களில் எங்களுக்கு வந்து இடையூறாக இருந்து சங்கத்துக்கு எதிராக செயல்பட்ட ஒரு சில நபர்கள் மீது சட்ட விதியின்படி நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதுவும் எடுப்போம். ஆனால் தானம் மேலே இப்போ எடுக்க மாட்டோம். காரணம் என்னென்னா அவர் எங்களுக்கு வேணும் இப்போ. அதனால் பொதுக்குழுவுக்கு நிச்சயமாக அவர் வர சொல்லுவோம். ஆடியன்ஸை கம்பல் பண்ணி நீங்கள் போய் கண்டிப்பாக சின்ன படங்கள் பார்த்தாங்கன்னு சொல்ல முடியாது. இருக்கிற சூழல் என்ன, ஒரு படத்துக்கு வந்து 3 கோடியிலேருந்து 4 கோடி இருந்தால்தான், நீங்கள் 1.5 கோடியில் கூட ஒரு கிரியேட்டிவாக ஒரு படத்தை எடுத்துட்டாலும் 3 to 4 கோடி இல்லைன்னா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய சூழல் வந்து இன்னைக்கு இல்லை. இதே ஆந்திராவில் வந்து இப்படி கிடையாதுங்க. 30 லட்சம் இருந்தால் ஒரு ரொம்ப அருமையான எக்ஸ்போஷரோட நல்ல விளம்பரத்தோட ஒரு படத்தை வந்து, பெரிய படத்துக்கும் அதுதான் செலவாகுது, 30-40 லட்சம் தான் செலவாகுது, சிறு படங்களுக்கும் அதே செலவு தான் வருது. அதற்கான முயற்சி தான் இப்போ எல்லாம் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இப்போ நாங்கள் 5 மாசமா கோர்ட் ஆர்டர் வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாதுன்னு இருந்துச்சே ஒழிய, பட் ஒன்ஸ் அந்த கோர்ட் ஆர்டர் நம்மளுக்கு சாதகமாக வந்ததுக்கு அப்புறம் என்ன முடிவுகள் நாம வந்து சிறு படங்களுக்கு வெளியீட்டுக்கு அதுக்கான முறைப்படுத்துறதுக்கு அதுக்கு சௌரியமா என்ன பண்ணணுங்கிற டிஸ்கஷன் வந்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம். கிட்டத்தட்ட அதுவே எங்களுக்கு 2.5 மாசம் வந்து அதுக்கான டைம் ரெகுலராக வாரத்துக்கு 2 மீட்டிங் 3 மீட்டிங் வச்சு டோட்டல் இண்டஸ்ட்ரியும் கூப்பிட்டு இன்னைக்கு அந்த மீட்டிங் தான் முடிச்சுட்டு இப்போ உங்களை சந்திக்கிறோம். அந்த டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி இது பண்ணோம்னா ஒரு பெரிய படங்கள் இந்த தேதியில தான் வரணும், சிறு படங்கள் மற்ற தேதியில ஃப்ரீயா வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா அன்சர்டனிட்டி இருக்கு. சிறு படங்கள் பிளான் பண்ணி வைப்பாங்க, தியேட்டர்கிட்ட பேசி வைப்பாங்க. அந்த நேரத்தில் பெரிய படம் ஒன்று வந்து தள்ளி போய் வந்துட்டு இருக்கும். 3-4 மாசமா ஜனவரி வருது, பிப்ரவரி வருது, மார்ச் வருதுன்னு. ஜனவரியில் அந்த பெரிய படம் வருதுன்னு சிறு படங்கள் வந்து வர முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனா பெரிய படமும் வந்திருக்காது. இப்ப அதையெல்லாம் முறைப்படுத்துறதுக்கு என்ன வழிங்கிறது எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு பெரிய படமாகட்டும் சின்ன படமாகட்டும் ஒரே சீரா ஒரே பப்ளிசிட்டி அமௌண்ட் பெரிய படத்துக்கு அஃபோர்ட் பண்ண முடியும். 4 கோடி 3 கோடி 5 கோடின்னு செலவு பண்றதுக்கான பொருளாதார நிலைமை வந்து பெரிய படம் எடுக்கிறவங்களுக்கு இருக்கும். சிறு படம் எடுக்கிறவங்களுக்கு அந்த சூழல் இருக்காது. சிறு படம் எடுக்கிறவங்க அந்த ரிலீஸ் பண்ணா போதுங்கிற ஒரு சூழல் இருக்கும். அப்ப சீரா ஒரு படத்தோட குவாலிட்டியில தான் அந்த படம் நிக்கணுமே ஒழிய பப்ளிசிட்டி புஷ் பண்ணி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒவ்வொரு ப்ரொடியூசர் மாத்தி போட்டி போட்டுட்டு அவங்க பண்றாங்க நாம பண்ணா அடுத்த நம்ம இந்த ஹீரோ சொல்லுவாரு நீங்க முழு பக்கம் விளம்பரம் நீங்க அவங்களுக்கு கொடுங்க, அது பார்த்தோம்னா என் ஹீரோ மறுபடியும் அதோட ஜாஸ்தி கொடுங்கன்னு இந்த விஷயம் வரக்கூடாது. இது இல்லாமல் இவ்வளவுதான் விளம்பரம் பண்ணணுங்கிற கட்டுப்பாடு கொண்டு வர்றதுக்கு ஆன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லா நாங்க பிளான் பண்ணி வச்சாச்சு. இப்ப அதை செயல்படுத்துறதுக்கு தான் இப்ப கோர்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த கிளியரன்ஸ் இல்லாம நாங்க அதை செயல்படுத்தவே முடியாது. ஒரு சைடு எங்களுக்கு 2 போராட்டம் ஆயிடுச்சு. ஒன்னு லீகலா வந்து கிளியர் ஆகணும், லீகலா இப்ப கிளியர் ஆயிடுச்சு. இப்ப நீங்க கேட்ட 5 மாசத்துல என்ன பண்ணீங்கன்னா 5 மாசத்துல எல்லா செயல்முறை விஷயங்களும் டிஃபிகல்ட்டியும் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி டோட்டல் இண்டஸ்ட்ரியும் கூப்பிட்டு இந்த 2 வருஷமா என்ன குழப்பங்கள் பண்ணி வச்சாங்க, சங்கம் செயல்படாம இருந்தங்காட்டி என்னென்ன விஷயங்கள் தேங்கி போய் நிக்குது, என்னென்ன ஒர்க் நடக்கல, ஒவ்வொரு ரிப்பேர் ஒர்க் தான் இந்த 5 மந்த்ஸா நடந்திருக்கு. இப்ப நாங்க கொண்டு வர ஏப்ரல் 1ல இருந்து செயல்படுத்துறதுக்கு வந்துரும். இப்ப நாங்க பண்ணிருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஏப்ரல் 1ல இருந்து இம்ப்ளை ஆயிடும். இப்ப அந்த செயல்படுத்தல் வர்றப்ப இதனோட பலனை வந்து மொத்தமா எல்லாம் இன்னொரு 3-4 மாசத்துல நீங்க எல்லாத்தையும் உணர முடியும். படத்தோட கலெக்ஷன் ஆகட்டும், ஒரு ப்ரொடியூசரை ரிலீஸ் பண்றதோட கம்ஃபர்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து பலன்கள் வந்து ப்ரொடியூசர்களுக்கு போய் சேரும். அந்த விஷயங்கள் தான் இப்ப முடிவெடுக்கப்படும். இப்போ இருக்கிற சூழ்நிலை அதான் இப்போ சுதந்திரமா செயல்படலான்ற எங்களுக்கு உத்தரவே 19ஆம் தேதி வந்திருக்கு. இந்த இடையில வந்து கடந்த நிர்வாகம் வந்து ஒரு 2.5 வருஷம் இருந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாம அவங்களோட சுதந்திரமா அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சார்ந்த நடிகர்களை காப்பாற்றுறதுக்காகவே அவங்க சுயநலம் அதில் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் என்ன ஆச்சு, சரி நடிகர்கள் தான் எங்கள் தயாரிப்பாளர்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தவிர நாங்கள் போய் இந்த நடிகரை எங்கே செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இல்லை. முக்கியமாக பிரபலமான நடிகர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தான் ப்ரொடியூசரை, இவர் தான் எங்களுடைய ப்ரொடியூசர்னு சொல்லி அவங்க காட்டினா தான் நாங்கள் ப்ரொடியூசர் ஆக முடியும். அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். அதாவது அனுபவம் வாழ்ந்த தயாரிப்பாளர்களும் அதே நேரத்தில் வந்து அவங்க செலக்ட் பண்ணதுக்கு ஒரு டிசிப்ளின்ன்றது உள்ள விஷயங்கள் வந்தால் தான் இன்னைக்கு வந்து தயாரிப்பாளரே மற்ற எல்லாமே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருதோ அப்போ தான் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு தொழிலாக வந்து உருவாக முடியும்.
ஸோ அவங்க நிர்ணயம் பண்ணி நாங்கள் அவங்க சொல்கிற ஹீரோயின் போடணும், அவங்க சொல்கிற கேமராமேன் போடணும், அவங்க சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய சம்பளத்தை நாங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் இது வந்து ஆரோக்கியம் கிடையாது. ஸோ அந்த நிலைமைக்கு தயாரிப்பாளர் வந்தாவே எல்லா சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து சரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் படம் எடுக்கிறீங்க, எவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்கன்றதில் அவங்க வரல. ஸோ படம் நல்ல படமாக அவங்களுக்கு மக்கள் வந்து ரசிக்கக்கூடிய படமான்றதுல தான் வரவேற்பு இருக்கே தவிர நம்ம 100 கோடி செலவு பண்ணாலும் பார்க்கக்கூடியவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது இது வந்து நமக்கு வந்து பயன்படாத விளம்பரங்கள். உதாரணத்திற்கு ரிலீஸுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்க சில பேர் வந்து 90 நாள் விளம்பரம் கொடுத்தவங்க கூட எனக்கு தெரியும். அந்த படத்தை பேர் குறிப்பிட்டு நான் விரும்பல, இந்த தயாரிப்பாளர் நடிகரை பற்றி சொல்ல நான் விரும்பல. 90 நாள் ரிலீஸுக்கு முன்னாடி கொடுத்தாங்க, ரிலீஸ் ஆகி 3 நாள் தான் போச்சு. ஸோ இது வந்து நமக்கு தேவையா? இது வந்து என்னென்னா ஒரு அனுபவ ரீதியாகவும் ஒரு இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த ஃபினான்ஷியல் இப்போ எக்கானமி வந்து இந்த அளவுக்கு இருக்கும்போது ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி கொடுத்து, ஸோ அதுவும் சில பத்திரிகைகளில் வந்து அதிகமான விளம்பரங்கள் வரும்போது அவங்களும் வந்து லாஸ்ட் மினிட்ல போட முடியலன்றாங்க, எங்களுக்கு வேண்டாம். சில இடங்களில் வந்து அது வெளியூரில் போகும்போதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருதுன்னு சொன்னால் அவங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ப்ரெஷர் அதிகன்றதுனால. ஸோ இப்படிப்பட்ட சில விஷயங்கள் வந்து நமக்குள்ளே கலந்து பேசி எது நியாயமாக வந்து அந்த பத்திரிகைக்கு வந்து விளம்பரம் கொடுத்தா அந்த படம் ஆரோக்கியமாக ஓடுன்றது ஒரு கணக்கு இருக்குது. அதை விட்டு ஏன்னா இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தயாரிப்பாளர் புதுசு வந்து முக்கியமாக இன்றைக்கி 95% வந்து புது தயாரிப்பாளர்கள் தான் வராங்க, புது நடிகர்கள் வராங்க. பட் இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு யூனிஃபார்மாக பண்ணலான்றது தான் எங்களுடைய மெயின் எய்ம். நீங்க ஒரு பெரிய ஸ்டார், ஒரு டாப் ஸ்டார்ஸ் ஒரு 10-15 பேர் இருக்காங்கன்னா அந்த 15 பேருக்கு கண்டிப்பா ஆடியன்ஸ் இருக்கு. இது நம்மளுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டு விளம்பரத்தை ஏற்றி விடுறதுங்க. எப்பவுமே வந்து பக்கத்து வீட்டுல இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அவங்களுக்கு பொண்ணுன்னு சொல்லிட்டு நாம நிறைய போடுவோம், மறுபடியும் 100 பவுன் போடுவோம். அதை பார்த்துட்டு 115 பவுன் கேட்கும் பக்கத்து வீட்டுல. இந்த கதை தான் நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்குள்ள. இந்த தயாரிப்பாளர் இதுல பாதிப்பு வந்து வேற யாருக்குமே கிடையாது. கைவிட்டு காசு கொடுக்கறது தயாரிப்பாளர் மட்டும்தான். நம்ம சொல்றது வந்து இன்னைக்கு இருக்கிற விசிபிலிட்டியை நாங்க குறைக்க போறது கிடையாதுங்க. அதுக்கான முயற்சிகள், அதுக்கான பேச்சுவார்த்தை ஒவ்வொரு சேனல்ஸோடையும் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். விசிபிலிட்டி வில் பி சேம் ஆன் அஃபோர்டபுள் காஸ்ட். 4 கோடி ரூபாய் ஆகிறது 40 லட்சத்துல பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை தெரியும். இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது அந்த மாதிரி படங்களும் ஓடி இருக்கான்னு சொன்னால் அதுவும் உண்மையை சொல்ல போனால் அது இல்லை. இந்த ஆடியன்ஸ் ஏன் வராமல் இப்போ வந்து முன்கூட்டியே வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நூன் ஷோ படம் பார்த்து ஹவுஸ்ஃபுல் ஆகி மேட்னி ஷோ கலெக்ஷன் குறைஞ்சாலாவது ரிப்போர்ட் வெளியில் போய் கலெக்ஷன் ட்ராப் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அது இல்லை. ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அதாவது நம்ம எல்லாரை விட புத்திசாலியாக இருக்கிறது வந்து ரசிகர்கள் தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கே வந்து எப்படி அவங்களால நிர்ணயிக்க முடியுது இந்த படம் வந்து தேருமா தேராதுன்னு சொல்லல, ஆரம்ப ஃபர்ஸ்ட் ஷோக்கே வரமாட்டேன்றாங்கன்னு சொல்லும்போது எங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சந்தேகம். நாங்கள் பண்ணக்கூடிய ப்ரமோஷன்ஸ் வந்து ஒருவேளை அதிலேயே அவங்க ஜட்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு போகிற அளவுக்கு நம்ம அதிகமான விளம்பரம் பண்ணி வர்ற ஆடியன்ஸையும் தடுக்கிறோமான்னு. ஏன்னா இப்போ எப்பவுமே ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது இப்போ மீடியாவில் வந்து. அந்த ப்ரைவசி ஓப்பன் ஆகும்போது நம்மளை விட பெட்டராக அவங்க வந்து ஒரு ட்ரைலர்லேயே அந்த டீசர்லேயே ஜட்ஜ் பண்ணுறாங்க. இது தேரக்கூடிய படமா மொக்க படமான்றது வந்து பப்ளிக் உள்ள ஒரு சென்ஸ் கூட நமக்கு இல்லையான்றது இப்போ ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு சமீபத்தில். அது ஏன் நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது? ஏன் எதனால் இந்த தவறு நடக்குது? இந்த ஆக்குபென்சி வந்து தியேட்டர்களில் வந்து குறையிறதுக்கு என்ன வாய்ப்பு? இது வந்து உண்மையிலே இப்போ திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் புரியல, விநியோகத்திற்கும் புரியல, தயாரிப்பாளருக்கும் புரியல. ஸோ ஒரு மாயை மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உண்மையான பிக்சர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நடிகர்களுக்கு போய் உண்மை சொல்றது இல்லை. வெளியில வந்து 100 கோடி பண்ணுது 70 கோடி பண்ணுதுன்னு ஹைப் பண்றாங்களே தவிர உண்மையான அது நிலைமை என்ன அதை பார்த்து அந்த ஆடியன்ஸும் வரலைங்க, ஐடிக்காரங்க தான் வராங்க. பொதுவாக மக்களுக்கு பார்க்கும்போது என்னென்ன சார், இந்த விளம்பரங்கள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய படங்கள் வருது, நிறைய பேர் சினிமாவில் இன்வால்மெண்ட்டோடு இருக்காங்கன்னு இப்போ எல்லாமே புதுசாக வராங்க. அதாவது அன்னைக்கு ஜெட்வேர் பைலட் வந்து அவர் ஒருத்தர் நடிக்கிறார், ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி டாக்டர்ஸ், அதே மாதிரி சாஃப்ட்வேர், இது மாதிரி பலவிதமான சினிமாவை வந்து வெறுக்கிற ஒரு காலம் போய் வந்து பல துறையில் இருக்கிறவங்க வந்து இப்போ நேசிக்கிறவது வந்து ஆரோக்கியமாக இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு வந்து சினிமாவை வந்து நியாயப்படுத்துதுன்னு பார்க்கும்போது தான் இதே நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய நிலைமை வந்து இன்னைக்கு சினிமாவை எடுக்க முடியல. ஸோ இந்த 2 விஷயத்தையும் யோசனை பண்ணணும். ஸோ பணம் வந்து முக்கியம் இல்லை. இப்போ நம்ம முன்னெல்லாம் வந்து ஒரு மேரேஜ்னா நம்ம வீட்லேயே நம்ம ஒரு கேமரா வச்சு ஒரு ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆல்பம் பார்த்து வரவங்களுக்கெல்லாம் போட்டு காமிப்போம். அதுதான் இப்போ சினிமா நிலைமை.
அது பார்க்குறாங்களா, அவங்களுக்கு வந்து படத்தை முடிக்கணும், ஏதோ இருக்காது 2 கோடி 3 கோடி பெரிய விஷயம் இல்லை. சொந்தக்காரங்க பார்த்துட்டு எங்கள் பையன் நடிச்சிருக்கு அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஆடியோ ஃபங்க்ஷன்ஸும் நாங்கள்லாம் ஒரு நாள் கூட எங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு ஸ்டுடியோக்கு வந்தது கிடையாது. இப்போ எந்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் பார்க்கும்போதும் வந்து மொத்த ஃபேமிலியும் சொந்தக்காரங்க ஊருக்காரங்க எல்லாரும் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்துட்டு அதோட என்ஜாய் பண்ணி போகிறாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா, அவங்க நிலைமை என்ன ஆச்சு என்ன ஏதுன்றது கூட தெரியாது ஒரு சார். ஆனால் உங்களை மட்டும் அங்கே எங்களை பார்க்க முடியுது, அது ஒரு சந்தோஷம். அவ்வளோதான். ஆடியோ ரிலீஸ் நாங்களும் வர்றோம், நீங்களும் வர்றீங்க. ஜனநாயக முறைப்படி தேர்தலில் வெற்றி பெற்ற எங்கள் அணி மீது தேர்தல் செல்லாதுன்னு சொல்லி வழக்கு தொடர்ந்த தானு அத்தனை அவளோடு சேர்ந்து அவர் கூட்டாளிகள் தொடர்ந்த 8 வழக்குகளும் ஒட்டுமொத்தமாக 19ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் 2ஆம் தேதி ஒரு சிறப்பு பொதுக்குழு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த சிறப்பு பொதுக்குழுவில் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் தலைவர் மேலேயும் நிர்வாகத்தின் மேலேயும் கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதை நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இன்று நீதியரசர் ராமநாதன் அவர்கள் இருதரப்பினுடைய வாதத்தையும் கேட்டு முடிவாக அந்த பொதுக்குழு வந்து ரத்து செய்யப்பட்டது என்றது அறிவித்திருக்கிறார். ஆனால் சங்கமே வந்து அடுத்த மாதம் 7/4/2014 அதுக்குள் சங்கமே வந்து சிறப்பு பொதுக்குழு நடத்தலாம் என்றது அங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த பொதுக்குழு வந்து நாங்கள் செயற்குழு கூட்டத்தில் முடிவு பண்ணி அது 6ஆம் தேதியா 7ஆம் தேதியான்றதுக்கு இறுதியாக நாங்கள் முடிவு செய்ய இந்த முடிவெடுத்துள்ளோம்.